அர்த்தம். பொன்ராஜுக்கு சூடு சொரணம் இருக்குது. அவர் தாய்ப்பால் குடிச்சிருக்காரு, உண்மையான தமிழ் பால் குடிச்சிருக்காரு. கோவப்பட்டாரு. அவர் கோவப்படலைன்னா தான் நம்ம அதை பத்தி என்னடா இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கிறானுங்களே பேசணுமே தவிர, இதை கேட்டு ஒருத்தன் சும்மா இருக்கிறான்னா அவன் ஒரு கேடுகட்ட ஜென்மன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. இதுல நம்ம அவரை குறை சொல்றதுல அர்த்தமே இல்லை. அவர் மன்னிப்பு கேட்டார்னா இவனுங்க வெற்றி பெற்றாங்கன்னு அர்த்தம்லாம் இல்லை. இந்த கேடுகட்ட அவர் மன்னிப்புன்றதுக்கு பின்னாடி 1000 கேள்வி கேட்டிருக்காரு. அதை பாத்தீங்களா? அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் அவனோட தலைவன் இருக்கான்ல அந்த எச்ச நாயை பதில் சொல்லுங்க. அவன் சரியான பதிலை சொல்லிட்டானா நான் கூட காலை தொட்டு கும்பிடு மன்னிப்பு கேட்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் பரப்புரை சட்டமன்ற தேர்தல் ரொம்ப கலவரமாக போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னாக்க தாவேகாவுடைய தொண்டர்களை எல்லாம் பெண்களை ரொம்ப இழிவாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வருது. இதை நீங்கள் எப்படி ஐயா பார்க்குறீங்க? யார் பேசிட்டாங்க? தாவேகாவை பிடிக்காதவங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமுடைய இதுவாக இருந்தார் ஒருத்தர் பொன்ராஜன், அவர் கூட பேசுகிறார். அவர் மன்னிப்பு வேற கேட்டிருந்தார். அவர் பேசவே இல்லைங்க, சொன்னார். அதாவது இந்த மாதிரி அது யாரை கேட்டாலே சொல்லுவாங்களேங்க, இந்த மாதிரி குணம் இந்த மாதிரி தொழில் செஞ்சால் அதுக்கு பேர் என்ன, விபச்சாரின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல. அப்போ அந்த விபச்சாரின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்றது தான் அவர் சொல்கிறாரு. அவர் ஒன்றும் அவங்கள விபச்சாரின்னு சொல்ல வரல. இப்போ அவங்க செய்கிறதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் விபச்சாரி, விபச்சாரம், அப்படிதான். அதில் அந்த வார்த்தையை தான் அவர் சொன்னாரே தவிர அவங்கள அப்போ அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரங்களா அவங்க இருந்தாங்கன்னா அப்போ அவங்க தான் இல்லை. இப்போ அந்த பெண்கள் அரசியலில் தானே இருக்கிறாங்க. அந்த பெண்கள் அப்போ நம்ம அரசியல் வர பெண்கள் நம்ம இது மாதிரி இழிவாக சொல்லக்கூடாதுல்ல. அவங்க இல்லையே. அப்போ நீங்கள் அப்போ உனக்கு என்ன பேசணும், அரசியலுக்கு வந்துட்டல, அப்போ அந்த மாண்பு இருக்கணும்ல. என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், நம்ம பேசுறது நீ இப்போ அரசியலில் நீ ஒரு கருத்தை சொல்கிறன்னா அந்த கருத்தை சொல்கிறன்னா எதிரில் இருக்கிறவன் கேட்குறான்னா அந்த கருத்து அவனுக்கு போய் சேர்றதுக்கு தான் நீ பேசுகிற. அப்போ நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் கண்ணியம் இருக்கணும், மாண்பு இருக்கணும். ஏன்னா நம்மளை பின்தொடர்றதுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா அந்த மாண்பு இருக்கணும். அப்போ நீ என்ன சொல்கிற? நான் தங்கச்சியாக இருப்பேன்னு சொல்கிறேன், சரி ஏற்றுக்கிறேன். அக்காவாக இருப்பேன்னு சொல்கிற, சரி ஏற்றுக்கிற. அவர் வயசில் சின்னவராக இருந்தால் நீ அக்கா, வயசுல மூத்தவராக இருந்தா நீ தங்கச்சி, சந்தோஷம். நீ தாயா கூட இருக்கலாம். தாயா இருக்கிறதுக்கு எந்த வயசும் தேவையில்லை, மனசு தான் தேவை. சரி, நான் பொண்டாட்டியும் இருப்பேன்னு சொன்னா அப்ப இந்த மூணுக்கும் அர்த்தமே இல்லையே. இது இவங்க ஒருத்த சொன்னா பரவாயில்ல, எல்லாருமே சொல்றாங்க, மாறி மாறி சொல்றாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற உள் உணர்வு என்னன்னா அவர் கூட போய் இருக்கணும்ன்றதுதான் எல்லாரோட உணர்வுமா இருக்கு. அதுக்கு சில வரைமுறைகளை வச்சுக்கிட்டு அவங்க மறைச்சிக்கிறாங்களே தவிர எல்லாரோடைய உணர்வும் அதுதான் இருக்குது. இதில் ஒரு படி மேலே போய் ஒரு பொண்ணு சொல்ல, நைட் நான் தூங்கும்போது கூட எனக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு விஜய் ஞாபகம் தான் வருதுன்னு சொல்லுது. ஏன் ஒரு பொண்ணு சொல்லுது என் வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லுது. ஸோ அவங்களோட அல்டிமேட் கோல் ஒன்று தான் இருக்குது. எல்லாருக்குமே அல்டிமேட் கோல் ஒன்று தான் இருக்குது. நம்ம அவங்கள குறை சொல்லணும்னு நினைக்கல. நீ ஒரு பொது வெளியில பேசும்போது நீ உன்னோட பேச்சை இன்னொரு 4 பேருக்கு போகும்போது அப்ப அது ஒரு முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது, அது ஒரு கேடுகட்ட வழிமுறை ஆயிடக்கூடாதுன்றது தான் இங்க இப்ப இவ்வளோ நாளா இந்த ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பண்பாடு கலாச்சாரம்னு கட்டி காத்து அதை கொண்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இடையில இந்த குறுக்கு வேலைலாம் செய்யும் போது இது மேல அக்கறை உள்ள, இந்த தமிழ்நாட்டு மேல அக்கறை உள்ள, தமிழ் மக்கள் மேல அக்கறை உள்ள, தமிழ் கலாச்சாரம் மேல அக்கறை உள்ளவன் கொந்தளிச்சுதான் ஆவான். கொந்தளிக்கலன்னா அவன் சூடு சொரணம் இல்லாதவன் அர்த்தம். பொன்ராஜுக்கு சூடு சொரணம் இருக்குது. அவர் தாய்ப்பால் குடிச்சிருக்காரு, உண்மையான தமிழ் பால் குடிச்சிருக்காரு. கோவப்பட்டாரு. அவர் கோவப்படலைன்னா தான் நம்ம அதை பத்தி என்னடா இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கிறானுங்களே பேசணுமே தவிர, இதை கேட்டு ஒருத்தன் சும்மா இருக்கிறான்னா அவன் ஒரு கேடுகட்ட ஜென்மன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. இதுல நம்ம அவரை குறை சொல்றதுல அர்த்தமே இல்லை. அவர் மன்னிப்பு கேட்டார்னா இவனுங்க வெற்றி பெற்றாங்கன்னு அர்த்தம்லாம் இல்லை. இந்த கேடுகட்ட அவர் மன்னிப்புன்றதுக்கு பின்னாடி 1000 கேள்வி கேட்டிருக்காரு. அதை பாத்தீங்களா? அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் அவனோட தலைவன் இருக்கான்ல அந்த எச்ச நாயை பதில் சொல்லுங்க. அவன் சரியான பதிலை சொல்லிட்டானா நான் கூட காலை தொட்டு கும்பிடு மன்னிப்பு கேட்கிறேன். நன்றி. நன்றி.